Hi guys, welcome to Tamil-Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா overriding default commands in Docker. ஸோ டாக்கரில் நம்ம கண்டெய்னர் ரன் பண்ணும்போது டிஃபால்ட் கமாண்ட்ஸ் எப்படி ஓவர்ரைட் பண்ணுறது, இல்லை ஏதாவது கமாண்ட் லைன் எக்ஸிக்யூஷனில் நம்ம எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது, அதில் எப்படி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதெல்லாமே இப்போ பார்ப்போம். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். சார் நான் என்னோடய மிஷினில் லாகின் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டாக்கர் ரன் போட்டு ஸோ பிஸி பாக்ஸ்ன்ற கண்டெய்னரில் இப்போ நான் வந்துட்டு ஹாய் தேர் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கமாண்ட் லைன் பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ ஹாய் தேர்னு இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கமாண்டில் இது என்னென்னா, இதை வந்துட்டு அப்படியே பேஷ் ஸ்கிரிப்ட் மாதிரி அங்கே ரன் ஆகும். ஸோ இந்த கண்டெய்னரில் என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னா, ஒரு சிம்பிள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் இந்த அவுட்புட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஸோ எப்பயும் போல டாக்கர்ன்றத டாக்கர் கிளைண்ட் ரெஃபரன்ஸு. ஸோ இது வந்து ட்ரை டு கிரியேட் அண்ட் ரன் ஏ கண்டெய்னரு. ஸோ இமேஜ் நேம் போட்டுருங்க. ஸோ இந்த கமாண்டு தான் வந்துட்டு இங்கே தான் நீங்கள் பாஸ் பண்ணுற உங்கள் கமாண்டு வந்து இங்கே தான் ரன் ஆகும். ஸோ டிஃபால்ட் கமாண்டை ஓவர்ரைட் பண்ணும். ஸோ அது ஓவர்ரைட் பண்ணும்போது இதுக்கு ஸோ அந்த டிஃபால்ட் கமாண்ட் எப்படி பேக் எண்டில் ஓவர்ரைட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற பிஸி பாக்ஸ் இமேஜில் ஸோ ஃபைல் ஸ்னாப்ஷாட் இருக்கும். இந்த ஃபைல் ஸ்னாப்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பின்னு டெவ்வு இந்த டைரக்டரி ஃபோல்டர் தான் இருக்குது. ஸோ இந்த டைரக்டரி ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த எக்ஸிக்யூஷனுக்கான ப்ரோக்ராம் உள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்து நம்மளால் ரன் பண்ண முடியுது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் டாக்கர் ரன் கொடுத்தோன்னே இதோட ஃபைல் ஸ்னாப்ஷாட் வந்து அப்படியே அங்கே க்ரியேட் ஆயிரும். இமேஜுக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே இது அப்படியே க்ரியேட் ஆயிரும். ஸோ அது க்ரியேட் ஆனோடனே இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஸ்டார்ட் அப் கமாண்டில் எதுவுமே இருக்காது. இது இங்கே பாஸ் பண்ணுற கமாண்ட் வந்து இங்கே வந்து ப்ராசஸாக இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எல்எஸ் கமாண்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த எல்எஸ் கமாண்ட் வந்து டேரெக்டாக இங்கே கண்டெய்னரில் இருக்கிற ஹார்ட் ட்ரைவில் இருக்கிற ஸோ இந்த பின்னோ இந்த ப்ராக் ரூட்டு ஸோ இந்த டைரக்டரியில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சிங்கிள் ப்ரோக்ராம் சிங்கிள் ஃபைலில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அது போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பிஸி பாக்ஸ் இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபால்ட்டு கமாண்டாக ஓவர்ரைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலேயே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்எஸ் கமாண்டுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டைரக்டரி எல்லாமே உங்களோட லோக்கல் மிஷின் இருக்க டைரக்டரி கிடையாது. எல்லாமே கண்டெய்னரில் நம்ம பார்க்குற டைரக்டரி எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து கண்டெய்னருக்குள்ளே தான் இந்த கமாண்ட் எல்எஸ் கமாண்டு இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அது அப்படி வருது. ஸோ இப்போ நான் df-hkன்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் கண்டெய்னரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் காட்டுது. ஸோ இதுதான் நம்ம வந்து டாக்கர் ஓவர்ரைடிங் டிஃபால்ட் கமாண்டை இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.